ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் பப்ஸ் வந்துட்டு அவன் இல்லாமல் எப்படி குக்கர்லேயே சுலபமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜிடபிள் பப்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே மாவு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் கூட கோதுமை மாவில் ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கையால் நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பெசரி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவில் வந்துட்டு நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பப்ஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அமுத்தி வந்துட்டு நீங்கள் நல்லாவே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் பட்டர் அல்லது பால் கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நானே பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு நல்லா அந்த மாதிரி நம்ம பெசரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போது மேலாப்பில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூடவே 1 கொத்தளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கில் வந்துட்டு அங்கங்கே எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்துட்டு நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி தாராளமாக போதும். வெங்காயம் தக்காளி சேர்த்து மசிகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இது கூடவே நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணலை. கொஞ்சமாக மட்டும் நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் சிம்பிளாக பண்ணுறதுனால பட்டாணி மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனை கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். சீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து பட்டாணி வேகணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பட்டாணி வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்துட்டோம். அவ்வளோதான், நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இனி அடுத்து வந்துட்டு நம்ம ஊற வச்ச மாவை பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு 25 மினிட்ஸ் வந்துட்டு விட்டுட்டேன் அப்படியேவும். இப்போ நம்ம உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சரிசமமாக 4 உருண்டைகளை நான் வந்துட்டு இன்றைக்கி பிரித்து எடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பப்ஸோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பால் பிடிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் செய்ய போகிறேன். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாலாக தான் வந்துட்டு இன்றைக்கி நான் உருண்டை பிடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ இது நல்லா வந்துட்டு ஒரு பிளேட்டில் நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி கட்டையில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. என்ன நம்ம அதிகமாக சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா கையில் அந்த மாதிரி பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு விரித்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தையும் இப்போ இதை நம்ம 2ஆக வந்துட்டு மடித்து விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஏன் மடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு லேயர் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடுமே நம்ம மடித்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்க ஷேப் வந்துட்டு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். நம்ம தேய்க்க பார்த்திங்கன்னா கரெக்டாகவே ஷேப் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு ஒரு சதுர ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் வந்துட்டு உள்ளக்கு நிறைய இருக்கும். வெந்து வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேயர்ஸ் நிறையாவே கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்காமல் இந்த மாதிரி சதுர ஷேப்பில் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை, ஷேப் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாவோட நீங்கள் ஜாயின் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் விரித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். இது கூடவே நீங்கள் பாயில் பண்ண எக்க கூட உள்ளே வச்சுக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராத மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்துட்டு ஒரு முட்டையை வந்துட்டு நான் இன்றைக்கி அடித்து எடுக்க போகிறேன். பப்ஸுக்கு மேலே வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு முட்டையை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் முட்டையை மட்டும் சேர்த்தா போதும். உப்பு, மிளகுத்தூள் எதுவுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணக்கூடாது. வெறுமனே முட்டை மட்டும் இருந்தால் போதும். நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பப்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா வெந்து வர்றப்ப நல்லா எல்லோயிஷ் கலரில் இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்ம பப்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அதை மட்டும் நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க மசாலா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முட்டை பப்ஸ் கூட செஞ்சுக்கோங்க நீங்கள், இதே மாதிரி நல்லா தான் இருக்கும். மைதா மாவில் தான் பண்ணணும் இல்லை, கோதுமை மாவுலையும் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு பப்ஸ் வந்துடும். அவ்வளோதான், நான் எல்லாத்தையுமே வந்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு 1.5 கப்பில் வந்துட்டு 4 பப்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம குக்கரை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹீட் வந்துட்டு ஒரு 10 நிமிட்ஸ் வச்சுட்டு மேலாப்பில் பார்த்தீங்கன்னா தட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி தட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளக்க வந்துட்டு ஒரு கிண்ணம் வச்சு அது மேலே தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் வந்துட்டு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு பப்ஸ் ரெடி ஆயிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வந்துட்டு தாராளமாகவே ஆச்சு. இடையில வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து டைம் செட் ஆகும். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷங்கள் ஆச்சு. பாருங்கள், உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பப்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா மொறுன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.